ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டெக் ட்ராவல். இன்றைக்கி நம்ம டே 1 மலேசியாவில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி லோக்கல் மால்ஸ்லாம் போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம தங்கியிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் புக்கிட் பித்தாங். இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி லைவ்லி ஏரியா. நம்ம ஊரில் இது ஒரு டி நகர் மாதிரி அப்படின்ட்டு ஒரு இடம் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஏரியாவில் தான் நம்ம தங்கியிருக்கோம். ஸோ அங்கேருந்து அந்த ஏரியா எப்படி இருக்குது, பக்கத்தில் என்னென்ன மால்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வாட் ஆர் த ஹோட்டல் ஆப்ஷன்ஸ் அவைலபிள், அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ காத்தால ஃபஸ்ட்டு கம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஈவன் தான் நமக்கு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஆப்ஷன்ஸ். நம்ம டெக்கை யூஸ் பண்ணி எப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். தெர் ஆர் 2 ஆப்ஷன்ஸ் பேசிக்லி. நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி ஹாப்பி கவ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். So I am going to make use of the app called Happy Cow and find out what are the restaurants, vegetarian restaurants available nearby. So first அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராபை யூஸ் பண்ணி எந்த ஹோட்டலில் நம்ம ஆர்டர் பண்ணுறோமோ அதை நம்ம எப்படி இங்கே ஹோட்டலுக்கு டெலிவர் பண்ணுறது அப்படிங்கிறது 2 ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ நம்ம பார்த்தோம்னா மலேசியாவில் இருக்கிற பெவிலியன் மாலில் இருக்கோம். பெவிலியன் மால் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நோன் அண்ட் ரொம்ப ப்ரிஃபர்டு மால். ஏன்னா இங்கே எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு சீப் அண்ட் ஃபேக் ஐட்டம்ஸ், ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி எல்லாமே கிடைக்கும். மலேசியா வரவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே பெவிலியன் மால் வராமல் போக மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே உள்ளே போயிட்டு அதில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம பெவிலியன் மால்குள்ளே வந்துவிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட், ரைட் அண்ட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 5 to 6 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஊர் மாலில் இருக்க மாதிரியே தான் ஆல் பிராண்டட் அவுட்லெட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா சேல்லாம் போட்டிருக்காங்க. கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது, சேல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயாக போய் என்னென்ன அவுட்லெட் இருக்குது, என்னென்ன காஸ்ட் இருக்குது, ஹவு சீப் இட் இஸ், ஹவு ஒர்த் இட் இஸ் விசிட்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம பெவிலியன் மாலில் ஃப்ளோர் 1ல் இருக்கோம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுட் மசாஜர், எக்ஸசைஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் காஃபி ஷாப் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதை தவிர அப்படியே நம்ம லிஃப்ட்டில் மேலே வந்தோம் அப்படின்னா திஸ் இஸ் வாட் யூ ஹேவ். திஸ் இஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பிராண்டட் ஷோரூம்ஸ்லாம் இருக்குது. நம்ம இதில் இருக்கிற லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி பிராண்டட் ஷோரூம், பார்க்ஸன்ஸ் ரைட் இருக்குது, அதுக்கப்புறம் ரால்ஃப் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் இன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசிக்லி. ஸோ தீஸ் ஆர் த ஷோரூம்ஸ். ஆல் branded and elite international outlets is what you have in the first floor. I think இப்போது சாட்டர்டே மார்னிங் டூ ஏர்லிங்கிறதுனால அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை. இப்போ தான் க்ரௌட் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் க்ரௌட் வரும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம லெவல் 2 வந்திருக்கோம். லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த ஷோரூம். இது ஒரு ஃப்ரெஞ்ச் அவுட்லெட்டு. அதுக்கப்புறம் மவுண்ட் இருக்குது. இது அகைன் ஷோரூம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் கார்லோ வீனோ இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் கெஸ் இருக்குது, அவார்டாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் இஸ் தேர் இன் த செகண்ட் ஃப்ளோர். எல்லா கடையும் ரொம்ப எலைட்டாக இருக்குது. பட் ஆனால் ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை. ஐ திங்க் இனிமேல் தான் எல்லோரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வீக்கெண்ட் ஏர்லி மார்னிங் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 12 o'clock now, but still people are not out. This is what it is, level 2. ஓகே, இப்போ நம்ம லெவல் 3 வந்திருக்கோம். லெவல் 3ல் பார்த்தீங்கன்னா பார்க்ஸ் அண்ட் எலைட். இட் இஸ் அ வெரி ஃபேமஸ் செயின் ஆஃப் அவுட்லெட், இன்டர்நேஷ்னல் அவுட்லெட். அதோடு பார்த்தீங்கன்னா செர்கண்ட் மேஜர் பாரிஸ் இருக்குது, பாப் மார்ட் இருக்குது. பாப் மார்ட் இஸ் லைக் பேசிக்லி கிட்ஸ் ரிலேட்டடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ஸுக்குன்னே தனி ஷோரூம் இருக்குது, கிட்ஸோட இது ஃபுல்லாக. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிட்ஸ் ரிலேட்டட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே பாப் மார்ட், தென் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எல்லாமே இங்கே கிட்ஸோட ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஏன்னா கிட்ஸோட ட்ரெஸ்ஸு
அதுக்கப்புறம் அகெயின் there is one outlet for kids. ஸோ இந்த தேர்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிட்ஸ் ரிலேட்டட் தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சிக்காகோ இருக்குது, மதர் கேர் இருக்குது, எவ்ரிதிங் இஸ் கிட்ஸ் அண்ட் கிட்ஸ் ரிலேட்டட். தட் இஸ் வாட் யூ ஹேவ் இன் த ஃப்ளோர் 3. ஓகே, இங்கே நம்ம லெவல் 4ல் ரூக்கி அப்படிங்கிற ஒரு ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் பிராண்ட் இன் மலேசியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 50% சேல் போட்டிருக்காங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு கோ இன்சைட் அண்ட் செக் அவுட் வாட் இஸ் தேர் அவைலபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ இட் நைட் டிஷர்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லிவைஸ்லாம் இருக்குது. ஸோ லிவைஸ் கிட்ஸ் இது இருக்குது, கிட்ஸ் பிராண்டு, நியூ அரைவல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. கிட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செக் அவுட் what is the cost. பார்த்தீங்கன்னா ஆரம் 169 போட்டிருக்கு, which is close to around கிட்டத்தட்ட ஒரு 2500 rupees கிட்ட இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். கிட்ஸோட ஷூஸ் இருக்குது, பெஸ்ட் செல்லர்னு போட்டிருக்காங்க. see what is the price. It is 535 MYR, which is like close to 1000 rupees கிட்ட வருது. So they're all like mostly இதெல்லாம் 1000 rupees ரேஞ்சில் வருது, which is good actually for a brand like this. Nike Air இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் லிவாய் எல்லாமே பிராண்டடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இருக்குது, லிவாய் ஷார்ட்ஸ் இருக்குது. Check what is the cost. It is like close to 180 ringgits இருக்குது. Again which is like 3000 rupees கிட்ட வருது. இங்கே ஆஃபர் கூட போட்டிருக்காங்க. ஸோ this is also there. around 30 இங்கே ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம்னா பெவிலியன் மாலில் இருக்கிற பிக்கஸ்ட் ஓப்போ ஷோரூம்க்கு வந்திருக்கோம். ஓப்போ ஷோரூம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய அவுட்லெட்டாக இருக்குது லெவல் 4ல். இங்கே வந்து உங்களுக்கு இங்கே இல்லாத வெரைட்டிஸ் ஆஃப் வாட்சஸே இல்லைன்னு சொல்லலாம். இங்கே வந்து ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து அதுக்கப்புறம் பிராண்டட் மொபைல்லேருந்து எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்போ பேண்ட் 2 இஸ் இட் லைக் ஒன்லி 249 ringgits, which is close to 3500-400 rupees. It's only 159 ringgits. இது பார்த்தீங்கன்னா 1299, இது 899. பார்த்தீங்கன்னா these are the models we have. A7 just 479 ringgits. Just A73 479. And then we have all the leading brands here. Smartwatches are good. The latest model of 84399. 8 is 2199. I know 8 is 1595. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா லேட்டஸ்ட் மாடலும் வச்சுருக்காங்க. இங்கே ஆனால் வந்து டிஸ்கவுண்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் ஜென்ரலாக வந்து ஒரு பெரிய ஷோரூம் இருக்குது. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் கவர் வாட்ச் இட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புக்கிட் பிட்டாங்கில் இருக்கிற கிராண்ட் மில்லேனியம் ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கோம். ஸோ அங்கேருந்து அப்படியே க்ராஸ் பண்ணோன்னா யூ வில் ஹேவ் அ வெரி ஃபேமஸ் மால் கால்டு ஃபாரன்ஹீட். இந்த ஃபாரன்ஹீட் மால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கர ஹாப்பனிங் மால் தான். இட் இஸ் ஆல்சோ சம்திங் லைக் த பெவிலியன் மால் நம்ம இப்போ பார்த்த மாதிரி. ஸோ இந்த மால்குள்ளே போயிட்டு இங்கே என்னென்ன கடை இருக்குது, இங்கே என்ன காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஹவு சீப் இட் இஸ், வெதர் இட்ஸ் வர்த் கோயிங் ஆர் நாட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வில் கோ டு ஃபாரன்ஹீட் மால் நவ். இந்த ஃபாரன்ஹீட் மாலில் பார்த்தீங்கன்னா இதுவும் கூட இது வந்து பெவிலியன் மாலில் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் நாட் தேட் பிக். பட் ஆனால் இது வந்து மொத்தமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், மூணு ஃப்ளோர் தான் இருக்குது. வழக்கம் போல் கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சேல் நடந்துகிட்ருக்கு. கிட்ஸுக்கான வந்து கேம்ஸு, ஷோஸ் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட் வெரி வெல் நோன் பிராண்ட்ஸ், பட் ஆனால் வந்து ஒரு லோக்கல் பிராண்ட்ஸு ஷோரூம்ஸ்லாம் இருக்குது இங்கே. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நிறையா கடை கொஞ்சம் மூடி இருக்குது. அதுக்கப்புறம் போலோ கிளப் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன கடை இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ தாய்மால் ஹெல்ப்ஸ் சைனீஸ் ஷோரூம் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா
ஷோரூம். தாய்மால் ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது, விச் இஸ் கம்ப்ளீட்லி சைனீஸ் ஹர்ப்ஸு, இந்த க்ரீன் டீ அதெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ரேபேன் ஷோரூம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா சேல் நடந்துருக்கு. ஸோ என்ன சேல் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே $10, 25 ringgits இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ கேம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேஷன் ஜுவல்லரி இருக்குது. அதுக்கப்புறம் பிராண்டட் ஸ்பெக்ஸ் கடை இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்வேர் இருக்குது, லோட்டோ இருக்குது. காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து 49 ringgits போட்டுருக்காங்க. 49 ringgits, 89 ringgits. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. சேல் போயிட்டுருக்கு, பட் ஆனால் கூட்டம் ஒன்றும் இல்லை. ஐ திங்க் இனிமேல் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பூமா பார்த்தீங்கன்னா சேல் போயிட்டுருக்கு, 40% ஆஃபில் போட்டிருக்காங்க. திஸ் இஸ் வாட் இட் இஸ். அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா இந்த பூமா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 ringgits போட்டிருக்காங்க, விச் இஸ் லைக் க்ளோஸ் டு 1500 rupees கிட்ட வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஷர்ட்ஸு 1 எடுத்தால் 29, 2 எடுத்தால் 50 டிஷர்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதாவது ஷூஸும் இருக்குது. ஷூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 49 to 89 ringgits இருக்குது. Buy one at 19 and 3 for 15 போட்டிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன டிஷர்ட்டு, பெருசு கிடையாது. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஹாய், ஐ ஆம் ஃப்ரம் ப்ரொஜெக்ட் ட்ராவல். கைஸ், இப்போ நம்ம பார்த்தோம்னா ஃபாரன்ஹீட் மாலில் இருக்கிற மிஸ்டர் DIY அப்படிங்கிற ஷோரூமுக்கு வந்திருக்கோம்.